நாங்க தேர்தல் வந்தா மட்டும் வர்றவங்க இல்ல, எப்போதும் மக்களோட மக்களா இருப்பவங்க. எதிர்கட்சியாக இருந்தா ஒன்றிணைவோம் வான்னு உங்களுக்கு துணையா இருப்போம். ஆளுங்கட்சியா வர்றப்போ திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் நலமானு உங்ககிட்ட பேசுவோம். தலைவர் கலைஞர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு. என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனா, உங்கள் குடும்பத்தில் ஒருவனா இருப்பவன் நான். என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பணிகளை செய்கிறேன், என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரேன், எங்கெல்லாம் பயணிக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு திறந்த புத்தகம். ஆனா இப்ப தேர்தல் வந்துட்டதால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? பிரதமர் மோடி. பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவாரு. வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு, சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு. இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும். தேர்தல் முடிஞ்சதும் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க. உங்ககிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத்ரட்சகனுக்கும் கதிரானந்தனுக்கும் மட்டுமல்ல, இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்கக்கூடாது, ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது, சமூக நீதி காற்றில் பறக்கக்கூடாது, மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். இந்தியா கூட்டணிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கும் தமிழ்நாட்டை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். தமிழ்நாட்டை வெறுக்கிற பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்து மேல உண்மையான மதிப்பும், இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும், அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும், ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு வருது. நாம் செய்துள்ள சாதனைகள் 10 ஆண்டுகள் அதிமுக அவல ஆட்சியினுடைய இருளை அகற்றி தமிழ்நாட்டுக்கு விடியலை ஏற்படுத்தி இருக்கு.